நாங்கள் வந்து கிரீன் ஸ்கொயர் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோங்க. ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ், ஆயில் சம்பந்தமான மிஷின்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒன்று கோப்ரா, ஒன்று ஃபில்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். கோப்ரான்னா தெரியும், அதை வந்துட்டு சின்ன சின்ன பொடியாக மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி பெரிய தேங்காயை வந்து ஜஸ்ட் இங்கேருந்து உள்ளே போட்டிங்கன்னா இங்கே வந்து கட்டாயி வந்துடும். ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்துட்டு 20 கிலோலேருந்து 22 கிலோ வரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 லிட்டர் வந்து 1 ஹவருக்கு எடுத்துக்கலாம். இந்த இதில் கலங்கலான ஆயிலை வந்துட்டு இதில் ஊற்றிட்டிங்கன்னா இது உள்ள மோட்டர் இருக்குது, ஹெவி ப்ரெஷர் பம்ப் இருக்குது. இதில் வந்து ஃபில்டர் ஆகி வெளியில் வரும் ஆயில். இதில் வெளியில் வரும்போது உங்களுக்கு பியூர் ஆயில் வரும். டொமஸ்டிக் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து வீட்டு யூஸுக்கு வந்துட்டு மிக்சி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. உங்களோட சீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரூவெல்லாம் நாங்கள் பண்ணி தருவோம். எந்தெந்த சீடோ அந்த சீடுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் ஈல்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி டிசைன் பண்ணணும், அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். இந்தியாவில் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கம்பெனி இருக்காங்க. 2 கம்பெனி சைனாலேருந்து வாங்குறாங்க. மற்ற 9 கம்பெனிக்கு நாங்கள் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10K ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் ஒரு சின்ன டேபிளும் உங்களுக்கு லைனும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நாங்கள் எல்லா மிஷினரிஸ் பாட்டில் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களோட பிஸ்னஸுக்கு வந்துட்டு எந்த அளவு பேக்கிங் பண்ணி வைக்கிற வரையும், அவுட்புட் கொண்டு வர வரையும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். மினி மில் பிளான்ட்டே நாங்கள் பண்ணி தர்றோம். எலக்ட்ரிக்கல் டிஸ்பிளே போர்டு, இந்த டிஸ்பிளே போர்டில் வந்துட்டு உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ யூனிட் ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து 2008லேருந்து நாங்கள் இந்த கம்பெனி வச்சுருக்கோங்க. கம்பெனி நேம் வந்துட்டு கிரீன் ஸ்கொயர் டூல்ஸ் அண்ட் டைஸ். உங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம். எங்களோட 2 யூனிட் வச்சுருக்கோம். ஒன்று மேனுஃபேக்சரிங் யூனிட், இன்னொன்று வந்துட்டு ஆயில் மெஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட். 2 யூனிட் வச்சுருக்கோம். 2ல் ஒன்று வந்துட்டு ஒன்லி ஆட்டோமொபைல் செக்டார், இந்த மாதிரி ஸ்க்ரூஸு, ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இந்த வகையில் பார்த்தோம்னா ஒன்று வந்து டொமஸ்டிக் அண்டு கமர்ஷியல் 2 டைப் ஆஃப் மெஷின்ஸ் பண்ணுறோம். டொமஸ்டிக் மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷின்ஸ் வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து வீட்டு யூஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து மிக்சி மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது. வித் கண்ட்ரோலர் டைப்பு. இந்த வித் கண்ட்ரோலர் வந்துட்டு உங்களுக்கு பவர் கம்மியா இருக்கும். இதுல எல்லா சீடுமே யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் மெட்டீரியல்ல நாங்கள் பண்ணுறோம். இதனால உங்களுக்கு ஏதாவது எலி மாதிரி தொந்தரவுல வந்துட்டு ஏதாவது கடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்காது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் SS 304 அந்த மாதிரி மெஷின்ஸு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ஒன்லி ஒரே மாடல் தான். நாங்கள் வந்து வேற கம்பெனி மாதிரி 2-3 மாடல்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஒரு மாடல் மட்டும்தான் வச்சுருக்கோம். வீட்டு யூஸுக்கு இந்த ஒரு மாடல் பெட்ரு. 2வது வந்து இதில் வந்துட்டு ஃபேமிலி என்ன மெயின் பர்பஸ் அப்படின்னா, இங்கே இந்த ஸ்க்ரூ எல்லாமே நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட கம்பெனிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரூ மெயின்டைன் பண்ணுறோம். உங்களோட சீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரூவெல்லாம் நாங்கள் பண்ணி தருவோம். எந்தெந்த சீடோ அந்த சீடுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் ஈல்டு எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி டிசைன் பண்ணணும், அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். 2வது வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸ் மெஷின்ஸு. கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா டர்ன்கி ப்ராஜெக்ட் மாதிரி மினி மில் பிளான்ட்டே நாங்கள் பண்ணி தர்றோம். இதில் வந்துட்டு இந்த மில் பிளான்ட்டோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் காஸ்ட்டில் வந்து பண்ணித்தர்றோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்பிளே போர்டு. இந்த டிஸ்பிளே போர்டில் வந்துட்டு உங்களுக்கு வோல்டேஜ் எவ்வளோ யூனிட் ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் உங்களுக்கு ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொப்பரா கட்டரை. கொப்பரான்னா தெரியும், அதை வந்துட்டு சின்ன சின்ன பொடியாக மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பெரிய தேங்காயை வந்து ஜஸ்ட் இங்கேருந்து உள்ளே போட்டிங்கன்னா இங்கே வந்து கட்டாயி வந்துடும். இது வந்து கொப்பரா கட்டர். 2வது வந்துட்டு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்துட்டு 20 கிலோலேருந்து 22 கிலோ வரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 லிட்டர் வந்து 1 ஹவருக்கு எடுத்துக்கலாம். இந்த இதில் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லி SS. எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டோ வேற எந்த மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்துட்டு இதுலேருந்து வர்ற கலங்கலான ஒரு ஆயில் தான் வரும். எப்போதுமே செக்கில் ஆட்டினாலும் எது ஆட்டினாலும் கொஞ்சம் செடிமெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக இந்த ஃபில்டர் மிஷினை உங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த ஃபில்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா கலங்கலான ஆயிலை வந்துட்டு இதில் ஊற்றிட்டிங்கன்னா இது உள்ள மோட்டர் இருக்குது, ஹெவி ப்ரெஷர் பம்ப் இருக்குது. இதில் வந்து ஃபில்டர் ஆகி வெளியில் வரும் ஆயில்.
இதில் வெளியே வரும்போது உங்களுக்கு பியூர் ஆயில் வரும். ஓப்பன் பண்ணி பாட்டிலில் பிடிச்சி நீங்கள் பேக் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான். இது ஒன்று கோப்ரா, ஒன்று ஃபில்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்துட்டு இந்த ஹீட்டருக்கு வந்துட்டு இதில் வந்து எந்தெந்த சீடுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்போம், அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சு வந்துட்டு அரைக்கிற சுவிட்சு ஃபார்வர்ட் போட்டிங்கன்னா இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்ற ஆரம்பித்தோன்னா நீங்கள் இது வந்து எள்ளு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஆயில் வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆயிலே இருக்காது, எந்த ஆயிலுமே இருக்காது, ஃப்ரீயாக எல்லாமே சக்கையாயிரும். இங்கே ஆயில் வர ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் சீடு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த சீடில் மேக்ஸிமம் ஆயில் ஈல்டு எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் எல்லாம் பண்ணி தருவோம். இது வந்து இந்தியாவிலே நாங்கள் தான் வந்து ஸ்க்ரூ வந்துட்டு எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கம்பெனி இருக்காங்க. 2 கம்பெனி சைனாலேருந்து வாங்குறாங்க. மற்ற 9 கம்பெனிக்கு நாங்கள் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் சீடெல்லாம் நாங்களே பண்ணி தந்துடுவோம். மற்றபடி இந்த ஆயில் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 10K ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம். 10K ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் ஒரு சின்ன டேபிளும் உங்களுக்கு லைனும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நாங்கள் எல்லா மிஷினரிஸ் பாட்டில் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களோட பிஸ்னஸுக்கு வந்துட்டு எந்த அளவு பேக்கிங் பண்ணி வைக்கிற வரையும் அவுட்புட் கொண்டு வர வரையும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். வாரண்டி வந்து 1 இயர் வாரண்டி, எல்லாமே மேனுஃபேக்சரிங் 1 இயர் வாரண்டி கொடுத்துட்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் சீடை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கேயே நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எத்தனை யூனிட் எடுக்குது, என்ன செலவாகுது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். எங்களோட கம்பெனி வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனி. இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் எங்கள் கம்பெனி மிஷின் வந்து சர்வீஸ் கொண்டு வந்தாலும் நாங்கள் பண்ணுவோம், அதர் கம்பெனி மிஷின் வந்தாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி தருவோம். எங்களுக்கு வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து ஆயில் மிஷின் எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எந்த கம்பெனி நீங்கள் வேர்ல்டில் எந்த கம்பெனிக்கு வந்து ஆயில் மிஷின் வாங்கினீங்கனாலும் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். ஆனால் மற்ற கம்பெனியை வந்துட்டு அந்த மாதிரி அதர் கம்பெனியோட ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனிங்கிறதுனால நாங்கள் வந்து எல்லா கம்பெனியோட ப்ராடக்ட்டையும் சர்வீஸ் பண்ணி தருவோங்க. இப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா இந்த கீழே இருக்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட்டு வந்து www.greensquareindia.com. இது கீழே வர்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.